இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோனா இந்த ஃபேரி வந்துட்டு எப்படி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நாளைக்கு வந்து க்ரோவே கார்டன் கூட அப்டேட்டில் ஃபேரி வந்துட்டு விட்டுருக்காங்க. அதில் நான் 2 நாள் 3 நாள் லேட் ஆகிட்டேன், 4 நாள் லேட் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இப்போவே டுட்டோரியல் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபவுண்டெயினில் இருக்கிற எல்லாமே முடிச்சிடணும். இது வந்து நார்மலான கிளிமரிங் பிளான்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த காயின்ஸ்லாம் கச்சோடனே முதல்ல இந்த அப்கிரேட் ஏரியாவுக்கு தான் போக போகிறீங்க. இது தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இப்போதைக்கு நீங்கள் முதல்ல என்னது அப்கிரேட் பண்ணோன்னா இதோ இந்த எவன்ட் டியூரேஷன் தான். ஏன்னா நமக்கு எதுவுமே கேர் பண்ண மாட்டோம், இந்த எவன்ட்டு மட்டும் தான் கேர் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய கிளிமரிங் ஃப்ரூட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ஃபேரி ஸ்பான் அமௌண்ட்டு, அது ரெண்டுத்தையும் அப்கிரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கிளிமரிங் மல்டிப்ளையர் வேணால் அப்கிரேட் பண்ணால் நீங்கள் ஃப்ரூட்ஸோட விலைங்க மட்டும் இங்கே இருந்தேன்னா. ஆனால் அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த எவன்ட்டு வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அப்கிரேட் பண்ணது இந்த எவன்ட்டு டியூரேஷன், அதுக்கப்புறம் ஃபேரி ஸ்பான் அமௌண்ட்டு. ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஃபேரி ஸ்பான் அமௌண்ட்டு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிளிமரிங் மல்டிப்ளையர் இல்லைன்னா ரோமிங் ஃபேரி ஸ்பான் அமௌண்ட்டு, இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது ஃபவுண்டெயினுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் கார்டனில் ஒரு ஃப்ரூட்லேயும் எல்லா டைப்பும் இருக்கணும். இப்போ வந்து புதுசாக அப்டேட்டில் இல்லைன்னா ஆல்ரெடி விட்டதில் இப்போ வந்து சீட் பேக்கில் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க. அதனால் மேக் ஷூர் டு அடியோ பிளான்ட் பண்ணுவீங்க. என்கிட்ட இருக்குது லைட்ஸ் விட்டு, அதுக்கப்புறம் சன் பல்ப்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் எல்லா ஃப்ரூட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு வகையாடு உங்கள் கார்டனில் இருக்கணும். என்கிட்ட ராமனேஸ்கோ, ஜெயின் பைன் கோன், பர்னிங் பட், எல்டர் ஸ்ட்ராபெரி, பீன் ஸ்டாக், எம்பர் லில்லி, அது எல்லாமே உங்கள் கார்டனில் அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும். இந்த ஷாப்பில் இருக்குது எல்லாமே அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் அப்கிரேட் பண்ணோன்னா இந்த ஃபேரிஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம காயின்ஸ் கொடுப்போம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாஸ்ட்டாக இருக்கிற வழி வேணுன்னா அந்த இடத்துல அந்த விஷிங் ஃபவுண்டெயின் கேட்குற வந்து ஃப்ரூட்ஸு இல்லைன்னா ஃப்ளவர்ஸு இன்னும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வந்து இதோட நிறைய காயின்ஸ் கலெக்ட் கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு இது அப்பப்போ பண்ணலாம். நான் அப்பப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபேரியாடு ஸ்பான் ஆகும். அடுத்தது இந்த ஃபவுண்டெயின் வந்து நம்ம திரும்பி ஃபஸ்ட்லேருந்து விஷ் கேட்டுக்கலாம் இந்த ஃபவுண்டெயினு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லாஸ்ட்டாக இன்னும் 2-3 சொல்லிடுறேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஃபவுண்டெயின் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு மேலே பண்ணலாம். இப்போதைக்கு நான் 2 தடவை பண்ணியிருக்கேன். இது மேலே பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து காய்ஸ் லோவாக இருக்கேன். இந்த இடத்துல 2-3 அப்கிரேட்லாம் பண்ண இன்னும். அதனால் இப்போதைக்கு நான் ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு வேணால் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டேஜஸ் முதல்ல வச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஷோ மீ தி டாஸ்க். இதோ ஷோ மீ தி ஃபவுண்டெயின் டு வாட்ச் இட். இப்போ வந்து டியர் 1ல் எது பெஸ்ட்டுன்னா ஒன்றா அந்த சீட் பேக் வந்தாலே அதுக்கு வாங்கிடுங்க. இது எல்லாமே கிளிமரிங் ரேடார் அவ்வளோலாம் யூஸ் பண்ணுங்க. ஃபேரி டார்கெட் பேர் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில. ரேட்டு உங்களுக்கு உங்களை கார்டன் அழகு வேணுன்னா சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேரிஸ் பாயிண்ட்ஸு உங்களுக்கு லோவாக இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். செகண்டில் எக்கு வந்தால் எக்கு சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சீட் பேக் சூஸ் பண்ணுங்கள். சீட் பேக் வந்தால் இல்லைன்னா கிளிமரிங் மியூட்டேஷன் ஸ்ப்ரே அது வந்தால் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று தான் கொடுக்கும். அது 3மே இல்லைன்னா ஒன்று ஃபேரி பாயிண்ட்ஸு இல்லைன்னா கிளிமரிங் ரேடார், அது 2த்தில் ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டியர் 3. இப்போ வந்து இதில் சீட் பேக்கு எக்கு இல்லைன்னா பெச்சாடு வந்தாலே சூஸ் பண்ணிடுங்க. ஆனால் எக்கு மட்டும் வந்தாலே அது மட்டும் தான் சூஸ் பண்ணோம் எக்கு. ஆனால் எக்கில் இருந்தால் நிறைய அந்த அளவுக்குலாம் ஓபியான பெட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பெட்சாடு வந்தால் வேணுன்னா சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட நிறைய எக்கு இருந்தால் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் எக்கு மட்டும் வந்தால் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எக்கு வந்து பெட்சாடோட வேல்யூபிள். அதுக்கப்புறம் இந்த பெட்சாடு அவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகாது உங்களுக்கு. இந்த கிளிமரிங் போடணும், இதோ இந்த கிளிமரிங் டாஸ்க் எதாவது மாதிரி எதாவது பண்ணால் இந்த எவன்ட்டு முடிச்சோன்னே அது சுத்தமாக யூஸ்லெஸ். அடுத்தது அது 3 இப்போ வந்து இந்த சீட் பேக்கு இல்லைன்னா என்சாண்டட் எக் இல்லைன்னா
பெட்ஷார்டும் இல்லைன்னா இந்த மியூட்டேஷன் ஸ்ப்ரே இல்லைன்னா கிளிமரிங் ரேடார், அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னா மித்த எல்லாமே எது வேணாலும் உங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டியர் 4 எப்பயும் சொன்ன மாதிரி சீட் பேக்கு எக்கு இல்லைன்னா பெட்ஷார்டு வந்தாலே அது சூஸ் பண்ணிடுங்க. பெட்ஷார்டு எக்கு சீட் பேக்கு மொத்தமே வந்துச்சுன்னா எக்கு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்கில் தான் ஓபியானது எல்லாமே இருக்குது. அடுத்தது அது 3மே வரலன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த எவன்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ கிளிமரிங் எவன்த்து போகலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்டில் கிளிமரிங் இல்லைன்னா ஒன்று இந்த இடத்துல போய் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த இடத்துல கிராஃப்ட் பண்ண முடியாது, கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஃப்ட் பண்ணதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் உங்ககிட்ட 2-3 எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரேஸ் இருக்குன்னு, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருங்க, என்கிட்டையும் இருங்க, என்கிட்ட இருக்கான்னு தெரில. இப்போ என்கிட்ட 5 கிளிமரிங் ஸ்ப்ரேஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்ப்ரேஸ் வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட்டு அரோரா வைன் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கியே தீருங்க. எக்கு வந்தால் கூட அது வாங்காதீங்க. அரோரா வைன் பேஸ் வேல்யூ 100,000 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது வரலன்னா சீட் பேக்கு, அரோரா வைன் வரலன்னா சீட் பேக்கு, எக்கு, பெட்ஷார்டு, இது 3த்தில் அட்லீஸ்ட் ஒன்றாவது வரணும். எக்கு பெட்ஷார்டு வந்ததுன்னா எக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இல்லைனா எக்கு நிறைய இருந்தது, பெட்ஷார்டு ஒன்று கூட இல்லைன்னா அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டுமே ஆப்ஷனில் வரலன்னா அரோரா வைன் தான் வாங்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த கிரேட்டாவது வாங்கலாம், கிரேட்டுன்னு சொல்கிறப்ப சீட் பேக் வாங்கலாம். இப்போ 5th டியரில் எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான். அதனால் இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வேணுன்னா இதில் எது வேணாலும் வாங்கலாம். ஆனால் இப்போதான் நான் பெஸ்ட்டு மெத்தடாக சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஃபேரி பாயிண்ட்ஸ் வேணுன்னா இதில் டியர் 1, டியர் 2, டியர் 3, டியர் 4ல் வேணால் ஃபேரி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் டியர் 5ல் ஃபேரி பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் இதில் உங்களுக்கு ஃபேரி பாயிண்ட்ஸ் வேணும்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக திரும்பியும் சொல்லிடுற மக்களே, உங்கள் கார்டனில் எல்லா ஃப்ரூட்ஸும் அட்லீஸ்ட் ஒன்றாவது உங்கள் கார்டனில் இருக்கணும். என் கார்டனில் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸாவது இருக்குது. இதில் ஸ்பெஷல் எவன்ஸ் பிளான்ட்ஸு இது இல்லைனாலும் எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்காது. இந்த எவன்ட்டில் இருக்கிற ஸ்பெஷலான எவன்ஸ் பிளான்ட்ஸு தான் கேட்கும். இந்த அப்டேட் இல்லைன்னா நேற்று அப்டேட்டில் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2 தடவை பண்ணேன், அதில் ஸ்பெஷலான எவன்ட் பிளான்ட்ஸில் டியர் 4லேருந்து கேட்குது. அதனால தான் இது 2 பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோட்டார்னு சன் பல்ப்பு, இன்னும் லைட் ஷூட் என் கார்டனில் இன்னும் இருக்குது. அது பிளான்ட் பண்ணுற இஷ்டம் இல்லை, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இப்போ இந்த எவன்ட்டில் இருக்குது எல்லா பிளான்ட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்கள் கார்டனில் இருக்கும். இல்லைன்னா அந்த டாஸ்க் உங்களால் பண்ண முடியாது. என்னது சரி, இந்த சாங் மட்டும் ஸ்பீட் பண்ண வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டில் இன்னொன்றும் வந்துருக்குது. இப்போ என்னென்னா இங்கே சாம் கிட்ட ஃபீட் பண்ண முடியும். இப்போ ஃபீட் பண்ணிட்டு லெவல் 2 நான் அன்லாக் பண்ணிட்டேன். இதில் ப்ராக்கிலி, பொட்டேட்டோ சீட்ஸ்லாம் இருக்குது. ப்ராக்லி, பொட்டேட்டோ, பிரசில் ஸ்ப்ரவுட், கோகோ மேங்கோலாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கார்டன் காயின்ஸ் தான். இந்த கார்டன் காயின்ஸ் எங்கே எடுக்க முடியுதுன்னா இந்த இடம். இப்போ ஐ வாண்ட் அசெண்டுன்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு அசெண்ட் பண்ணனா அட்லீஸ்ட் 1 ட்ரில்லியன் சிக்கல்ஸாவது வேணும், கூட ஒரு பர்னிங் பட் வேணும். அதுக்கப்புறம் இப்போ சன்ரைட் பர்னிங் பட் இல்லைன்னா இவங்க கிக்கு எதாவது கேட்குறது. ஆனால் நீங்கள் இது பண்ணவே கூடாது, உங்ககிட்ட நிறைய ஷெக்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா. ஏன்னா இது மற்ற மணியும் வைப் பண்ணிடுவோம் நம்மளோட அக்கௌண்ட்டில் ஏதோ ஒன்று. சரி மக்களே, ஏதோ இந்த வீடியோ முடிச்சிடலாம்.